கைஸ் ஆல்ரெடி நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன் போட்டதை நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க மகிழ்ச்சியோட ட்ரெஸ் கலெக்ஷனு. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த கன் கலெக்ஷனை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களோட முடிவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட ஐடி 4 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுமா, இல்லை 4 லட்ச ரூபா மட்டும் தான் வருமா, இல்லை 4 லட்ச ரூபாய்க்கு கீழே வருமா அப்படிங்கிறது. என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகுங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்கள் முழுசா. ஓகேங்களா? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். நம்மளோட 100 days 100 சாரிங்க ஃப்ளோவில் வந்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் எடுக்க போகிறோம். 100 days 100 வீடியோ சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெக்க சேனலில் நம்ம திரும்பியும் போட போகிறோம். மறுபடியும் ஆல்ரெடி 70 வீடியோ போட்டு நிப்பாட்டிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டோம். சரி, ஓகேங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன் எடுத்து போட்டாச்சு. அதில் ஃபீமேல் கலெக்ஷனும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன் எடுத்து போடல. சரிங்களா? ஸோ அதோட பார்ட் 2 தான் இது. நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன் எடுத்து போட்டாச்சு. அடுத்து அதாவது வெறும் ஃபீமேல் ட்ரெஸ் கலெக்ஷன் எடுத்து போகிறதுக்கே நம்மளுக்கு 23 நிமிஷம் முடிச்சிச்சு. இப்போ சாரிங்க குழப்பறனே, மெயில் ட்ரெஸ் கலெக்ஷன் எடுத்து போகிறது நம்மளுக்கு 23 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபீமேல் ட்ரெஸ் கலெக்ஷன் அண்ட் கன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5th எலைட் கோல்டன் காஸ்டியூமு, கோல்டன் எலைட். ஓகேங்களா? ஸோ 5th எலைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 4th எலைட். சரிங்களா? கோல்டன் எலைட். சரி, ஓகேங்க. கோல்டன் காஸ்டியூம்னே வச்சுப்போம். எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு ஆரம்பத்திலே குழப்பினா அப்புறம் நீங்கள் வெறுப்பாயிருங்கன்னு தெரியும். சரி, ஓகேங்க. அப்படியே இந்த வீடியோ நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஆரம்பத்துலேயும் சரி முடிவுலையும் சரி நான் உங்கள்கிட்ட எந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா மொக்க காஸ்டியூம் காட்ட மாட்டேன். எல்லாமே ஈவனில் எடுத்த காஸ்டியூம் மட்டும் தான். நான் ஆரம்பத்திலே சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், ஈவன்ல எடுத்த காஸ்டியூம் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாம் ஈவன்ல எடுத்த கன் கலெக்ஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா மொக்கையாக உங்கள்கிட்ட காட்ட மாட்டேன். அப்புறம் நீங்கள் வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியப்படைகிற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? காஸ்டியூமாக இருக்கட்டும் கன் கலெக்ஷனாக இருக்கட்டும். அப்படியே இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து டெய்லியும் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். டெய்லியும் போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ பாருங்க, ஒரு 3 நாள் பாருங்க. நம்ம போடுற வீடியோஸ் பிடிக்கலனா நீங்கள் தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களோட கூட சேர்ந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு பூனை கேட்டி ட்ரெஸ் காஸ்டியூம். ஏதோ ஒன்று இங்கிலீஷில் உலர் தப்பாக அதுவும் சொல்லிடக்கூடாது. அருமையான எனக்கு பிடிக்குங்க அந்த பூனை மண்டை காஸ்டியூமே. இது பார்த்தீங்கன்னா கராத்தே கேர்ள் காஸ்டியூம். கராத்தையோ கும்புவோ அடுத்து ஒரு காஸ்டியூம் வரும் பாருங்க. நமக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம். பார்க்கவே அருமையாக இருக்கும். எப்படி சொல்கிறது ஒரு இடை மெலினம் நளினம் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 5th எலைட் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ராணி காஸ்டியூமு. இந்த குயின் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இதில் மண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக நல்லா இருக்கும். நான் மண்டையை தான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்டுவாசி. இது நம்ம மெயில் காஸ்டியூமில் காட்டுவாசி பாய் காஸ்டியூம் பார்த்துருப்போம். இது காட்டுவாசி ஃபீமேல் காஸ்டியூம். சரிங்களா? நல்லா இருக்கும். அதாவது 2 காட்டுவாசிங்களோட அரசர் அண்ட் அரசி காஸ்டியூம் இது. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அடுத்து வர்றதுமே ஒரு காட்டுவாசி காஸ்டியூம் தான். இது பார்த்தீங்கன்னா பனிப்பிரதேசத்தில் உள்ள காட்டுவாசிகளுக்கான ஒரு அரசி காஸ்டியூமு. நம்ம இது ஃபீமேல் காஸ்டியூம் மெயில் காஸ்டியூம் பார்த்துருப்போம். சரிங்களா? இது ஃபீமேல் காஸ்டியூமே வளர தெளிவாக இதுக்கு மேலே கரெக்டாக பேசிடுவேங்க. ஏங்க இது ஒரு நல்ல வீடியோ. நான் உங்கள்கிட்ட எதுவும் இது 5th எலைட் பார்த்தீங்கன்னா 5th எலைட் காஸ்டியூம் ஃபீமேல் காஸ்டியூமு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு ராணி காஸ்டியூம் தான் நினைக்கிறேன். ஆனால் இது என்ன காஸ்டியூம்னு தெரியல. ஆனால் மேஜிக் பில் வந்தது, கோல்டன் ராயில் வந்தது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேஜிக் பில் விட்டுறானுங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காட்டுவாசி கேர்ள் காஸ்டியூமு. சரிங்களா? ஸோ ஒரு புராண குடிமக்கள் அந்த ஒரு காஸ்டியூம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் காமிச்சாச்சுரா 5th எலைட். இருங்க. அடுத்து உங்களுக்கு நான் வேற ஒரு காஸ்டியூம் காட்ட போறேன். இதை காட்ட போறது கிடையாது. 2nd எலைட் ஃபீமேல் காஸ்டியூம். சரிங்களா? ஸோ ஒரு ஒருத்தான காஸ்டியூமு ஃபீமேல் காஸ்டியூம்லேயே அற்புதமான ஒரு காஸ்டியூம்ல இதுவும் ஒன்றுங்க. நான் காமிச்சது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சதை நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எதையுமே பார்த்தீங்கன்னா மொக்கையாக உங்கள்கிட்ட காட்டல நினைக்கிறேன். சாக்குரா இது வேண்டாம், அதில் நம்ம காட்டோம். அது காட்டினா காட்டாட்டி என்ன, ஆல்ரெடி லாபியில் நம்ம காமிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கான், இது பார்த்தீங்கன்னா 3rd எலைட் கோல்டன் காஸ்டியூம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இருங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வருவோம். ஏதாவது ஒன்று இருக்கும். ஸ்கார்ப்பு இது நம்ம பார்த்தது தானே ஆல்ரெடி. அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் எலிட்டில் வந்து மண்டையெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க. சரிங்களா? சரி ஓகே. அடுத்து வேற என்ன? டோபி. இங்கே பாருங்களேன், டோபி வந்து நம்ம வந்து மெயிலுக்கு தான் இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் பாய்ஸ்க்கு இருக்கணும்னு நினச்சா ஃபீமேலுக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்து காஸ்டியூம். அடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறது தேடிட்டு தான் இருக்கேன். நல்ல நல்ல காஸ்டியூம் தேடிட்டு தான் இருக்கேன். இருங்க வரும், அடுத்தடுத்து வரும். இங்கே வருங்க, தாடியெல்லாம் இருக்குடா இதில் கொடுத்துருக்கிறீங்க. ஐயோ இருங்க. காட்டுவாசி புராண குடிமக்கள் காஸ்டியூம். இது இல்லை, இது வந்து பனிப்பிரதேசத்தில் வாழ்கிற ஒரு கிறிஸ்மஸுக்கான ட்ரெஸ் காஸ்டியூம் நினைக்கிறேங்க. ஆமாம், கிறிஸ்மஸ் காலத்தில் விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு காட்டுவாசி காஸ்டியூம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு காஸ்டியூம் நான் உங்கள்கிட்ட காட்டணும். என்ன காட்ட போகிறேன்னு எனக்கே தெரில. ஏன்னா நம்ம வந்து மெயில் காஸ்டியூமாக இருந்தால் தெரிஞ்சுடுறது வரும்னு. மான் கொம்பு மண்டை இதெல்லாம் நம்ம போட்டு ப்ளே பண்ணுங்க. சோலோ ஷோஸ்க்கெல்லாம் ப்ளே பண்ணால் பக்காவாக இருக்கும். பார்க்கறதுக்கு இங்கே மொக்கையாக இருக்கும். நான் போட்டு ப்ளே பண்ணால் பயங்கரமாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு மொக்கையாக இருக்கும். நான் போட்டு பார்த்தா பயங்கரமாக இருக்கும். சரி ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து தேடலிட்டு ஃபஸ்ட்டு வந்து தேடலிட்டு அடுத்து தான் கோல்டன் லைட்லாம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த ஓல்டு காஸ்டியூம்லாம் விட்டதுக்கப்புறம் தான் கோல்டன்லாம் விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் டி ஷர்ட் நம்ம மெயில் காஸ்டியூமில் அதை காட்டலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதெல்லாம் டாப் நம்ம நேற்றே காமிச்சாச்சு. எல்லோ க்ரீனு ரெட்டு. அடுத்து மெயில் காஸ்டியூம்கான அந்த இதுவும் கிறிஸ்மஸ் டைமில் விட்டு காஸ்டியூம் தான் நினைக்கிறேன். அடுத்து இது எது பனிப்பெண் காஸ்டியூமா? சரி ஓகே. இப்போ நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் இதெல்லாம் பார்த்துட்டு வேணாம் அதெல்லாம் பார்க்கறதுனால இந்த ராணி இதெல்லாம் தெரியுதுங்க அப்படி இப்படின்ட்டு. சரி அப்போலேருந்தே தெரியும். அதனால வந்து அதெல்லாம் பார்க்கறதுனால அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிருக்கு. அந்த பேசுகிற வார்த்தைகள் அந்த ஃபைட் சீன் அது மட்டும்தான். சரிங்களா? சரி ஓகே. வேற என்ன? அதனால நம்ம வந்து இந்த ராணி பனிப்பெண் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் உளறிக்கிட்டு. சரிங்க, கன் கலெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட எர்த் M4 இருக்குது அண்ட் EVO M4 இருக்குது. சரிங்களா? EVO M4 4th லெவலில் தான் இருக்குது. அண்ட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் எல்லாமே கரெக்டு தான். சரிங்களா? ரேட் ஆஃப் ஃபயர் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ், டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இப்படி மாறி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ரீலோடு ஸ்பீடு அந்த மேகசின் இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எதுவும் இல்லை. 13 ஸ்கின் இருக்குது. இதில் அது 2 மட்டும் தான் ஒர்த்து. ஏகேல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராகன் ஏகே ஒர்த்து. டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் டேமேஜ், மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ். அதே நான் இப்போ தான் பார்க்குறேன் இதில் மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ்ங்கிறதே. அடுத்து இன்னொரு ஸ்கின் நல்ல ஸ்கின் இருக்குது, அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. அது என்ன ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டெத்து இல்லையோ சைலண்ட் ஐயா. சரி ஓகே. இந்த ஒரு ஏகே பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், மேகசின் மட்டும் தான் மைனஸ். ஒரு வெயிட்டான ஏகே. நம்ம இன்னொரு ஐடியில் கூட கிராண்ட் மாஸ்டர் போனோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் இந்த ஏகே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. வேற ஒரு ஐடியில் போகும்போது கன் ஸ்கின் இல்லாத போது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏகே எடுத்து நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஏகே தானே இப்போ அதிகமாக நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. சரி ஓகே. அடுத்து M14 பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் ஒர்த்தாக இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அக்யூரசி மைனஸ். அது பிரச்சனை இல்லை. ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும்போது அக்யூரசி மேட்ரே இல்லை. டைட்டன் ஸ்கேர், அதாவது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கேர்னா அது இது மட்டும் தான். ஸ்கேரில் என்கிட்ட ஒரு 3 கண்ணுக்கு மட்டும் தாங்க அதிக நல்ல ஸ்கின் இருக்குது. அதில் டைட்டன் ஸ்கேர்லேயும் ஒன்று, டைட்டன் ஸ்கேரு அண்ட் பார்த்தீங்கன்னா EVO ஸ்கேரு ரெண்டுக்குமே ஒரே பவர் தான். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ். பட் ஆனால் மைனஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏற்படும். மேகசினே ரீலோட் ஸ்பீடு. சரிங்களா? இதுவும் ஒரு நல்ல ஸ்கேரு. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அக்யூரசி மைனஸ், ரேஞ்ச் ப்ளஸ். அடுத்து இன்னொரு ஸ்கேர் காட்டுறேன் பாருங்க. அக்வா ஸ்கேரு நிறைய இருக்குது. ஸ்கேரில் எல்லா வகையான ஸ்கேர் இருக்குதுங்க. ஒரு சில இதை தவிர இந்த ஒரு குப்பிட் ஸ்கேரு அந்த காலத்து பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஸ்கேரு. அதுக்கப்புறம் தான் நம்ம டைட்டன்லாம். இதில் என்ன ரேஞ்ச் மைனஸ், மற்றபடி எல்லாமே சூப்பர். இதில் ரேஞ்ச் மட்டும் ப்ளஸ் ஆச்சுன்னா நம்ம அதே எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்கேர் கூட நல்ல ஸ்கேர் தான். மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ், பட் ரேட் ஆஃப் இருக்கு. ரேட் ஆஃப் இருந்தால் எந்த கண்ணா இருந்தாலும் நல்ல கண்ணு தாங்க. சரிங்களா? ஸோ அது ப்ளஸ் மைனஸ் எது வேணாலும் இருந்துட்டோம். ஆனால் ரேட் ஆஃப் இருந்தால் அது பெஸ்ட்டான கண்ணு. ஆனால் ரேட் ஆஃப் மைனஸ்ல இருந்தே ஒரு வெயிட்டான கண்ணு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த என்ன கண்ணு காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த ஒரு கண்ணு நல்ல தரமான கண்ணு தான். வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே. கடைசியாக காட்டின ஸ்கேர் சூப்பர் ஸ்கேரு. சிங்கிள் ரேட் ஆஃப் தான். வெயிட்டான ஸ்கேர் பயங்கரமாக அடிக்கும். க்ரோஸாலும் நம்மகிட்ட பெருசாக எதுவும் இல்லை. ஸ்கேரில் 18 இருந்துச்சா? M10 நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் டாடி கண்ணா. அது நான் அப்படி தொடலைங்க. அதுவா டச் ஆகுதுங்க. ஃபமாஸு, இந்த ஒரு ஃபமாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேக்ஸ் பண்ணியாச்சு. அதோட மூஞ்ச காட்டுறோம் பாருங்க. EVO ஃபமாஸு. ஆனால் எதுக்கு நம்ம எடுத்து போட்டு வச்சிருக்கோம்னு தெரில அப்படின்னு நான் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டேமேஜ் படு பயங்கரமாக போகுது. ஒரு 4 வாட்டி அழுத்தினாலே போதும், அப்படியே தெரிச்சு போயிடுவான். 4th round வேஸ்ட் போட்டுனாலும் சரி அப்படியே கிழிஞ்சிரும். ஆளுக்கு டவுன் ஆயிடுவான், இல்லைன்னா செத்துருவான். அவ்வளோதான். இந்த ஒரு ஃபமாஸு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டு கொட்டுட்டு போங்க. ஏன்னா அப்போ அந்த வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபமாஸ் ரொம்ப ஃபேமஸ். யாருக்கும் இந்த ரேட் ஆஃப் ஃபயர் அதெல்லாம் அடிக்க தெரியாத போது எனக்குமே. சரிங்களா? ஸோ உட்காந்து சிட்டப் அண்ட் ஸ்டாண்டு ஹெட்ஷாட்டு பயங்கரமாக ஸ்கோப் போட்டு சிட்டப் பண்ணிட்டு ஸ்கோப் போட்டு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி அடிச்சா ஹெட்ஷாட் விழுந்துரும். எனிமி நிற்கும் போது இந்த ஒரு எக்ஸமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்குபேட்டர் எக்ஸமேட்டு டாப்பு நம்ம எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸமேட்டு EVO எக்ஸமேட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் டேமேஜ், இல்லைனா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் இப்படி தான் இருக்கும். மற்றபடி இந்த ரீலோட் ஸ்பீடு மேக்ஸ் இது மட்டும் தான் மைனஸாக இருக்கும். இந்த ஒரு எக்ஸமேட் நல்ல எக்ஸமேட் தான். இது ரொம்ப
சூப்பரான ஒரு எக்ஸமைட்டு சரிங்களா. ஸோ எக்ஸமைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நல்ல நல்ல ஸ்கின்லாம் இருக்குது. ஆனால் என்ன மொத்தத்துக்கே 8 தான் இருக்குது. சரி ஓகேங்க. அடுத்து A94 EO A94 இது அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் டேமேஜ். ஆனால் அக்யூரிசி மைனஸ் A94நாலே பயங்கரமாக உடையும் அக்யூரிசி. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்யூரிசி மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி இது பண்ண முடியும். சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் A94 இது நல்லா இருக்குங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேகசின் மட்டும் தான் மைனஸ், மற்றபடி ரேட் ஆஃப் ப்ளஸ் சிங்கிள் ரேஞ்சு உண்டு சரிங்களா. ஸோ A94 ரேஞ்ச் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ நல்ல கண்டு தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் ஆஃப் இருந்தாலே நல்ல கண்டு நான் சொல்கிறேன். ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்குங்க, டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன், மற்றபடி ரீலோட் ஸ்பீட் தான் மைனஸ். பரவாயில்ல பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரேட் ஆஃப் டபுள் ரேட் ஆஃப் இருக்கு, அக்யூரசி ப்ளஸ். ஆனால் ரேஞ்ச் மைனஸ், இதில் ரேஞ்ச் மைனஸ் இல்லை. பேராஃபில் இது மட்டும் தாங்க என்கிட்ட அதிக காசு பிடுங்காமல் அதிக டைமண்ட் பிடுங்காமல் ஓரளவு கொடுத்துட்டானுங்க. இன்குபேட்டர் பேராஃபில் இன்குபேட்டர்னாலே இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் கொடுத்து வாங்குறது. சரி ஓகேங்க, நான் வந்து தப்பாக சொல்லல, தெரியாதுன்னு மட்டும் தான் சொல்கிறேன் சரிங்களா. அது ஒரு நல்ல பேராஃபில் தான். அடுத்து இது ஈவோ பேராஃபில் ரேட் ஆஃப் இருக்குது, சிங்கிள் டேமேஜ் இருக்குது, ரீலோட் ஸ்பீட் மட்டும் தான் மைனஸ். இதுவுமே நல்ல பேராஃபில் தான். பேராஃபில்ட்ட ஓரளவு நம்மள்ட்ட ஸ்கின் இருக்குதுங்க, நல்ல நல்ல ஸ்கின் இருக்குது. அடுத்து நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா வந்து கிங் பிஷர் தான். பேராஃபில்ட்டே ஒரு 11 ஸ்கின் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் ஏற்க தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் ஓரளவு நல்ல நல்ல ஸ்கின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், M4 தவிர. அடுத்து SKS கிங் பிஷர்லாம் நான் பார்க்கல, ஏன்னா பெருசாக எடுத்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வேற ஒரு நல்ல கண்ணு கிடைச்சா அது கிங் பிஷர் தவிர வேற லாகரேஜ் கிடைச்சாலும் நம்ம தூக்கி போட்டுருவோம். SKSல பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது தவிர SVDலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மள்ட்ட ஸ்கின் நல்ல ஸ்கின் எல்லாம் இல்லைங்க. நான் இவ்வளோ நாளாக இதுதான் நல்லா வெயிட்டாக இருக்குன்னு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே தள்ளிட்டு போகும்போது தான் பார்க்குறேன் இந்த SKS இந்த SVD சூப்பர் SVDயாக இருக்குது. அக்யூரசி மேகசின் வேற என்ன பண்ணுறது, ரீலோட் ஸ்பீட் மைனஸ். சரி ஓகேங்க. உட்பேக்கர் SVD SKS தவிர உட்பேக்கர் நல்ல ஸ்கின். இது ஒன்று டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் ரேட் ஆஃப் டபுள் ரேஞ்சு, இது போதும் உட்பேக்கருக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை பவர். இன்னொரு உட்பேக்கர் இருக்கும் பாருங்க, இதுதான் ஆர்மர் பென்ட்ரேஷன் டபுள் இருக்கு, ரேஞ்சு ஆர்மர் பென்ட்ரேஷன் சிங்கிள் தான், ரேஞ்சு டபுள் இருக்குது. நல்ல ஒரு உட்பேக்கர், இது சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இடையில ஒன்றுனா கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. டபுள் சிங்கிள் ரேட் ஆஃப் SVDனாலே ரேட் ஆஃப் மைனஸாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரசி உடையுது இப்போலாம். அதில் வந்து இது ஒரு நல்ல SVD தான் சொல்லுவேன். ஏன்னா ரேட் ஆஃப் இருக்கு, இது பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்சும் இருக்குது. ஸோ அதனால் SVD நல்ல SVD. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்ச SVD. மற்றபடி பெருசாக நம்மள்ட்ட ஆனால் 10 SVD இருக்குது. அதனால் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, இது ஒன்று தவிர. சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா M24. இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 ஸ்கின் தான் நல்ல ஸ்கின் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஸ்ட்ரீக்கிங் பிங்கா ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அடுத்து இந்த ஒரு M249 சிங்கிள் ரேட் ஆஃப் ரீலோடு ஸ்பின்னும் இருக்குது, ஆனால் ரேஞ்சு மைனஸ். அடுத்து M60 இது ஒரு வெயிட்டானது, இதுவும் ஒரு நல்ல இது வின்டர் M60. அடுத்து பார்த்தீங்கன்னா வின்டர் காலத்தில் கொடுத்ததுனால அப்படி சொல்கிறேன். இது ஒரு தரமான M60 மேகசின் மட்டும் தான் மைனஸ், டபுள் ரேட் ஆஃப் சரிங்களா. அதை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த கார்டு கன்று இப்போ அதுலேயும் மேப்பில் கொடுக்கறதுல பெருசாக, ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 4 ஸ்கின் இருக்குது, 4 3 இருக்குது. பரவாயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் சக்குன்னு அடிச்சு உடைச்செறியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காரெல்லாம் அடிச்சு மான்ஸ்டர்லாம் கொளுத்தி விட்ருவோம். UMPயில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 20 UMP இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்ததே முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்ட்டுமே இல்லாத ஒரு கன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட இருக்குது, அதிக பேர்ட்ட இல்லாத ஒரு கன்று. ஸோ ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு வந்த கன் ஸ்கின் இது தான். அது எந்த கன் ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது, இதெல்லாம் இன்குபேட்டர் UMP. UMP வளர்றனே UMP நம்மள்ட்ட மேக்ஸ் இருக்குது. இந்த ஒரு UMP தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு UMP இல்லையா. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரோஸ் கலர் ஆட்டு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு UMP ஸ்கின் மட்டும்தான், இதுக்கு பவர்லாம் கிடையாது. ஆனால் கன் ஸ்கின்லேயே ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அது இது மட்டும்தான். அடுத்து நம்ம வந்து இன்னொன்று என்ன காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, MP5 தான் காட்ட போகிறோம். இது வந்து டபுள் டேமேஜ், பட் வந்து அக்யூரசி மைனஸ். UMPனாலே உடையுமே பட்டப்பட்டன்னு 10 புல்லட்டுக்கு மேலே. MP5 இது பார்த்தீங்கன்னா வந்து MP5 வந்து நம்மள்ட்ட வந்து 4th லெவல் இருக்குது, 5th லெவல் இருக்குதுங்க. இது கிடையாது, இதுக்கு முன்னாடி கோல்டன் கலரில் காட்டின பாருங்க, அதுதான். அடுத்து இந்த ஒரு MP5 பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ரேட் ஆஃப். நம்மள்ட்ட 15 ஸ்கின் இருக்குது, ஆனால் 2 தான் வெயிட்டு. VSS பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அடுத்து MP40 இருந்தோம்னா UMP40 மேக்ஸ் இருக்குது, இன்குபேட்டர் MP40 டாப் இருக்குது, எல்லோ கலர் போக்கரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் MP40, இதில் நிறைய ஸ்கின் நல்ல ஸ்கின் இருக்குது. ஜோக்கர் MP40 இதெல்லாம் நான் பழைய காலத்து பிளேஸ் எடுத்து யூஸ் பண்ணது. மெக்கானிக்கல் MP40 நான் என்னோட ஃபேவரெட், நான் அப்போலேருந்து எடுத்து யூஸ் பண்ணது. ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறதுல என்ன பண்ணுறது, பன்னி MP40 4000 டைமண்ட் தீபாவளி இப்போ கொடுத்து வாங்கினேன் 2 வருஷம் முன்னாடி. ஆனால் பெருசாக எடுத்து யூஸ் பண்ணுறது இல்லை, ஒயிட் 444 தாங்க வாங்கினேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல MP40 தான். இதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்ச ஒரு ஸ்கின்னு இந்த ஒரு MP40 குப்பிட் ஸ்கேர். அவ்வளோதான், இது மட்டும் தான் எடுத்து. இது இருந்தால் போதும்டா, நம்ம ஈஸியாக ஹீரோக்கு பேர்லாம் டாப்பிட்டு இருந்தேன் கிராண்ட் மாஸ்டர் வராத காலத்தில் சரிங்களா. இதுவும் டேஞ்சரான MP40 தான், டபுள் ரேட் ஆஃப் அக்யூரசி மைனஸ். ரேட் ஆஃப் இருக்கும்போது அக்யூரசி மேட்டர் கிடையாது, ஆனால் மேகசின் மைனஸ் சரிங்களா. அதில் மேகசின் டப்புன்னு முடிஞ்சு போயிடும், மைனஸ் எல்லாமே டப்புன்னு முடிஞ்சு போயிடும். P90 இன்குபேட்டர் P90 நம்மள்ட்ட டாப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை. இன்னும் ஒரு P90 காட்டுறோம் பாருங்கள். இது வந்து டபுள் ரேட் ஆஃப் மேகசின் மட்டும் தான் மைனஸ், இது நல்லா அடிக்கும்.
அடுத்து ஓகே ஓல்டு ஃபேஷனாக ஏதோ போட்டிருக்குங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் பெருசாக படிக்கிறது. தாம்சன் பார்த்தீங்கன்னா வந்து 4th லெவல் இருக்குது, இதுவே நல்லா தான் இருக்குது சரிங்களா. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீட் மட்டும் தான் மைனஸ், மற்றபடி நல்லா அடிக்குது. அடுத்து இன்னொரு தாம்சன், இதை பார்த்தோம்னா ஓகே ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, அக்யூரசி ப்ளஸ், மேக்ஸிமம் மட்டும் தான் மைனஸ், அக்யூரசி டபுள் அக்யூரசி தேவையில்லைங்க தாம்சனுக்கு, நார்மலாக இருந்தாலே அடிக்கும் அது. அடுத்து இது நான் ஃபஸ்ட்டு எடுத்த தாம்சன் ஸ்கின் இதுதான் நினைக்கிறேன், ஆமாம் இதுதான். அடுத்து வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா பெருசாக அதில் சொல்லிக்கிற மாதிரி இதுவும் இல்லை. இன்னொரு தாம்சன் இதுவும் காட்டுற மாதிரி இருக்குமா, இது கூட ஒரு நல்ல ஒரு தாம்சன் தாங்க. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அக்யூரசி ப்ளஸ் இருக்குது, ரேஞ்ச் மைனஸ் அப்போ வேஸ்ட்டு விட்டுருங்க. ஏன்னா ஓகே தாம்சன் மிட் ரேஞ்சில் தான் அடிக்கும், ஷார்ட் ரேஞ்சில் தானே அடிக்கும். ஓகே டபுள் ஹெக்டாரு இவன் விட்டதில் அற்புதமான கண்ணில் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்குது, ஒரே கலரில் எல்லாமே ஒரு சூப்பரான கன் ஸ்கின்னு. இதிலே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 6 இருக்குது. இது என்ன மேக்டன்னு நான் அந்த கன்க்ளேஷன் ரெக்கார்டு பண்ணும்போது தாங்க பார்த்தேன், இந்த ஸ்கின்னு நம்மள்ட்ட இருக்கா என்ன அப்படிங்கிறதே நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ தெரில, எனக்கு தெரியாத கன் கலெக்ஷனே நிறைய இருக்குது. அடுத்து நம்ம வந்து இதில் வந்து பெருசாக எதுவும் இருக்காது, ஆனால் 8 கன் ஸ்கின் இருக்குது, வெறும் 3 கன் ஸ்கின்னு. அதில் ஒன்று இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பைசனு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ஆர்மர் பெனட்ரேஷனுங்க, அக்யூரசி மட்டும் தான் அதில் மைனஸ், சாரி மேகசின் மைனஸு. ஸோ வந்து ஆர்மர் பெனட்ரேஷனுங்கும் போது அவன் எவ்வளோ பெரிய வெஸ்ட்டு போகிறதுல உள்ள வெஸ்ட்டே போட்டிருந்தாலுமே சரி, நம்ம ஒரு 10-15 புல்லட் விட்டோம்னா வெஸ்ட்டு கிழிஞ்சு போயிடும். ரேட் ஆஃப் ஃபயர் வேறு, ரேட் ஆஃப் ஃபயர் பைசன்லேயே அக்யூரசி மைனஸ், அதனால் ரேட் ஆஃப் ஃபயர் தான் அக்யூரசி கிடையாது. அடுத்து யூஓ M10, நம்மள்ட்ட 2 யூஓ M10 இருக்கு, இதுதான் அதில் பெஸ்ட்டு. ஆனால் M10 அரக்கனே பார்த்தீங்கன்னா மொக்கையாக்கி விட்டாங்க, பவரை குறைச்சிட்டாங்க, ரேஞ்சை மைனஸ் பண்ணி விட்டாங்க, அப்டேட் மாற்றி தானே இருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீலோட் ஸ்பீடு அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு, இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இவ்வளோ டேமேஜ் கொடுக்கல, ஆர்மர் பென்டேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க வின்டர் M10, சரியான ஒரு M10. இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னல ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸாக இருக்கும், ஆனால் ஒரு வெயிட்டான கன் தான் இந்த ஒரு M10 தான், ஃபயர் M10. நான் எடுக்கணும்னு நினச்சதில் அந்த நியூ இயர் MP40, குப்பிட் ஸ்கர், இந்த M10 இது 3 இருந்தால் போய் நினச்சேன் ஃப்ரீ ஃபயர் விளாடுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு தரமான M10, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், மேக்ஸிமம் மட்டும் தான் மைனஸ். இன்னொரு டெத் M10 அது மிஸ் ஆயிடுச்சு, அதனாலே எனக்கு இன்னும் 2 பேருக்கு சண்டை நம்ம பயலுக்குள்ள. நான் டெத் M10 தான் வெயிட்டுங்கிறேன், நான் யூ M10 தான் வெயிட்டுங்கிறேன், மாஸ்டர் அஸ்வின்ங்கிற பயலு தான். சரி ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரேஞ்ச் மைனஸு, ரீலோடு ஸ்பீடு ப்ளஸ்ஸு, நல்ல ஸ்கின்னு தான், ஆனால் ரேஞ்ச் மைனஸ் இருக்குது. ஸ்பேஸில் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது அந்தளவுக்கு. இது இந்த வின்டர் இது ஓகே தாங்க, அந்த காட்டுறேன் பாருங்க, இது நல்லா இருக்கு. டபுள் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரேஞ்ச் ப்ளஸ் இருக்குது, இது ஓகே தான். நான் மேகசின் மைனஸ் அது பிரச்சனை கிடையாது, நம்ம அப்படி இப்படின்னு வாழை போட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பேரல், ஈவோ டபுள் பேரல் நம்மள்ட்ட 6வது லெவலில் இருக்குது. டேமேஜ், டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ், அது ஒரு மைனஸ் தான், எப்போ பார்த்தாலும் அது ஒரு மைனஸாக இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து இன்கிபேட்டர் டபுள் பேரல், நம்ம கடைசியில் உள்ளது எடுத்து வச்சிருக்கோம், ஃபஸ்ட்டில் உள்ளது எடுக்கல. போதும் நம்மள்ட்ட ஈவோ மேக்ஸ் பண்ணிட்டாலே போதும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு டபுள் பேரலுக்கு எடுத்த ஸ்கின்னுங்க, டபுள் பேரலுக்கு எடுப்பேன், ஏன்னா டிராபிக்கல் நம்மளால் எடுக்க முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்கின்னு தான், என்ன மூவ்மெண்ட் ஸ்பீடு இதுலேயே மைனஸ், சிங்கிள் ரேஞ்சு, டபுள் ரீலோட் ஸ்பீடுங்க, அதில் 1 பஞ்ச், இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இது ஒரு நல்ல டபுள் பேரல், வச்சிருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அது கன் ஸ்கின் இல்லாத ஐடியில் கிராண்ட் மாஸ் போகும்போது இதையும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஏகே அண்ட் இந்த டபுள் பேரல் மட்டும் தான் எடுப்பேன் சரிங்களா. சரி ஓகே. அடுத்து மேக்ஸ் 7 அழுத்தி புடினாலே இந்த ஒரு கண்ணு நம்மளுக்கு போதுங்க, கண்ணுங்கிற பாருங்க, கன்னு ஸ்கின்னு ஓகே, இது போதும், நல்லா இருக்கும் இந்த கன்னு மேக்ஸ் 7. அதாவது நான் அந்த ஸ்கின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது நல்லா இருக்கும், ஏன்னா அதை நான் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணது அது ஒன்று மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணதில் சார்ஜ் பஸ் ஆனால் நல்லா இருக்கும். ட்ரோகானில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அக்யூரசி மைனஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரீலோட் ஸ்பீடு டபுள் கொடுத்துருக்காங்க. இதில் ரீலோட் ஸ்பீடு மட்டும் தான் மைனஸ், ஆனால் அதே டபுள் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஸ்கின்னு. இது அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை, ஆனால் அந்த ஒரு ட்ரோகான் நல்ல ஸ்கின்னு, இதுதான் கப்பல் வடிவத்தில் இருக்குது. சரி ஓகே. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூமே ஒரு மொரட்டு ஏடபிள்யூ வச்சிருக்கோம், ஆனால் இவ்வளோதும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லாத்துக்குமே நல்ல இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏடபிள்யூத்துலேயே வந்து 8 ஸ்கின் இருக்குது, கார்னெட் 8லேயும் 8 9 ஸ்கின் இருக்குது, M8 பார்த்தீங்கன்னா 8 7 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்க்கு அது இதுன்னு எல்லாத்துக்கும் எல்லா ஸ்னைப்பருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஸ்கின் இருக்குது. ஆனால் எதையுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம ஸ்னைப்பர் ஆடுறது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இப்போ ஆடுறது இல்லை, இதுக்கு முன்னாடி ஆடணும், அப்போ ஆடிட்டு இப்போ ஆடாதனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆட வர மாட்டேங்குது. பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தா தெரியும் மக்களே, நான் எதுக்கு போய் சொல்லிட்டு ஆட வராதுன்னா ஆட வரான்னு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதானே. ஏன்னா இப்போ நம்ம சுத்தமாக 2 நாளைக்கு ஒரு திரும்ப ப்ளே பண்ணுறதுனால சுத்தமாக ஆடவே வர மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இதை நான் சொல்லவே மாட்டேன், ஆடவே வர மாட்டேங்குது, 2 நாளைக்கு ஒரு திரும்ப தான் இப்போ தான் ப்ளே பண்ணுறதுனால. கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்கே டைம் கிடைக்குது. சரி ஓகே. பிஸ்ட் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 6 ஸ்கின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிரனேடு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதிக ஸ்கின், இது 2க்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது
ஆயுதத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸில் 71 ஸ்கின் இருக்குது. ஆனால் இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்த்தா இல்லை, எந்த கிரனேட்டுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த டைகர் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அப்போது நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண கிரனேட் ஸ்கின் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க, நல்லா இருக்கும் இது. அடுத்து உங்கள்கிட்ட க்ளோவால் காட்டுறேன். க்ளோவாலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளோவால் போதும், நம்ம வேறு எதையும் எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 90 லெவல் க்ளோவால் இதுதான் நிறைய பேரோட ஒரு ஆசையாக இருக்குது, 90 லெவல் ரீச் பண்ணி சீக்கிரம் அந்த க்ளோவால் வாங்கணும் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொரு க்ளோவால் ஸ்கின் எது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் காமிச்சிருமே, இது எல்லாத்தையும் காமிச்சிருவோம். அந்த பலூன் க்ளோவால் இது இப்போ தான் எடுத்தேன் டாப் அப் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரமிடுங்கிற மாதிரிங்க, இது நருட்டோவில் உள்ளதுங்க அது. ஐயோ சரி, எல்லா க்ளோவாலையும் உங்கள்கிட்ட ஃபாஸ்ட்டாக அப்படியே காமிச்சிட்டு போயிடுறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. அவ்வளோதான், வீடியோ முடிய போது, இது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. ஸோ எல்லா க்ளோவாலையும் காமிச்சிட்டு போயிடுறேன், அது நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன், சரிங்களா? சரி, ஓகே. எந்தெந்த ஸ்கின் இருக்குது எல்லாத்தையும் எனக்கு க்ளோவால் பேர்லாம் தெரில, ஏதோ போட்டிருக்கு ஸ்பைக்கு. ஏங்க அது FWC, இதை வந்து நான் ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்க்கணுங்க, FFWC, சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். புஷ்பா க்ளோவால் வேற என்ன, அந்த மீறியான இது பேக் சைடு பார்த்தாலே ஸ்லிப்பாக தான் இருக்கும், வாழாது என்னன்னே தெரில. இது ஃபுட்பாலுக்காண்டியே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து வேற என்ன, க்ளோவால் ஸ்கின் இன்னும் முடியவே மாட்டேங்குது. ஆமாம், அதில் 71 முடிஞ்சிச்சு, அது சருன்னு ரொட்டேட் பண்ணிட்டு வந்துட்டோம்ல. சரி, ஓகே. பன்னி க்ளோவால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Y444 ஃபேமஸ் ஆகி விட்டான். அந்த சர்வர் அவன் வீடியோ போடும்போது ஃபேமஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி, அடுத்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா முடிஞ்சு தொலைய மாட்டேங்குது க்ளோவால் ஸ்கின், சீக்கிரம் இதெல்லாம் போயிடுமான்னு சரி வேணாம், முடிச்சுப்போமா? இல்லை, முடிய போதுங்க, இருங்க, இது உங்கள்கிட்ட நான் காமிக்காம அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் க்ளோவாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவால் வந்த ஸ்கின் இது ஒன்று, சரிங்களா? ரெண்டாவது அந்த க்ளோவால் ஸ்கின் இது தான் ப்ரீ ஆர்டர் க்ளோவாலுக்கு அப்புறம். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பை காஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.